தமிழ்நாட்டோட தலைநகரம் இந்த சென்னை. சென்னையில நீங்க அறிந்தும் அறியாமலும் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சென்னைக்கு வந்ததும் நீங்க முதல்ல பண்ண வேண்டியது ஒரு நல்ல ரெசிடென்சி பார்த்து செட்டில் ஆகணும். அதுக்கு இங்க 3 ஸ்டார்ல இருந்து 7 ஸ்டார் வரைக்கும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நிறைய ரெசிடென்சிஸ் இருக்கு. உங்க பட்ஜெட்டை கால்குலேட் பண்ணி செட்டில் ஆயிக்கோங்க. ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, சென்னையை பொறுத்தவரை டிராபிக் எப்பவும் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால நீங்க ஈஸியா டிராவல் பண்றதுக்கு உங்களுக்காக மெட்ரோ ட்ரெயின் எப்பவும் இருக்கு. 20 ரூபாயில இருந்து 40 ரூபா வரைக்கும் தாங்க சார்ஜஸ். உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு ஈஸியா ஸ்பீடா டிராவல் பண்ணலாம். அட அதுவும் வேணாம், ஊரை நீங்க ஜாலியா சுத்தி பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்காகவே சென்னையில ஊபர், ஓலா, ரெண்டல் பைக்ஸ் அண்ட் கார்ஸ், எலக்ட்ரிக் ட்ரெயின், பஸ் டிரான்ஸ்போர்ட்னு அடுக்கடுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. மூணாவது ஃபுட். போஜனம் கிடைச்சா மட்டும் போதுமா? டேஸ்ட், வெரைட்டின்னு எல்லாமே வேணும்ல. சென்னையில கொஞ்சமா சாப்பிடவும் அள்ளி அள்ளி சாப்பிடவும் 1 ரூபாயில இருந்து விதவிதமான ஃபுட்ஸ் இருக்கு. இங்க சவுத் இந்தியன் ஸ்டைல், நார்த் இந்தியன் ஸ்டைல், ஏன் சைனீஸ் அண்ட் ஹாலிவுட் ஸ்டைல் ஃபுட்ஸ் கூட அவைலபிள். உங்களுக்கு வெளியில போய் சாப்பிட இஷ்டம் இல்லைன்னா ஜஸ்ட் உங்க போன் எடுங்க, ஃபுட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை ஆர்டர் பண்ணுங்க, உங்க வீடு தேடி வரும். முக்கியமா எதை மிஸ் பண்ணாலும் ஸ்ட்ரீட் ஃபுட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது நம்பர் 4, என்டர்டைன்மெண்ட். சென்னையே ஒரு என்டர்டைன்மெண்ட் சிட்டி தாங்க. நல்ல மூவிஸை நல்ல குவாலிட்டியில பார்க்க ஹை கிளாஸ் தியேட்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, ஃபேமிலியோட ரிலாக்ஸேஷனுக்கும் சன்ரைஸுக்கும் பிளசன்டான பீச்சஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸுக்கு வீக்கெண்ட் பார்ட்டிஸ் அண்ட் ஈஸியர் ரைடிங், ஏரியல் வியூல சென்னையை பார்க்க பேராகிளைடிங், கிட்ஸுக்கான ஃபன் அண்ட் கிரேசி கேம்ஸ், இந்தியா மேட்ச் அண்ட் சிஎஸ்கே மேட்ச் பார்க்க சேப்பாக் கிரிக்கெட் ஸ்டேடியம், கோல்ஃப், டென்னிஸ், சினிமா ஷூட்டிங்னு ஒரு நொடி கூட போர் அடிக்காத பரபரப்பான சிட்டிங்க இது. மொபைல் டேட்டால ஆரம்பிச்சு வைஃபை வர அன்லிமிட்டட் ஜர்னி. இதுதான் 5வது. போற இடம் எல்லாம் ஜிபிஎஸ், வாட்ஸ்அப், ட்விட்டர்னு கூடவே வரும் டெக்னாலஜி. அளவா யூஸ் பண்ணி ஆனந்தமா இருங்க. 6வது லேடி ஸ்பெஷல், ஷாப்பிங். சென்னையில அல்டிமேட், அன்லிமிட்டட், ஹோல்சேல், சீப்பஸ்ட்னு எப்படி வேணாலும் நீங்க ஷாப்பிங் பண்ணலாம். ஆனா அதுக்கு உங்ககிட்ட ஸ்பெஷலா இருக்க வேண்டியது பார்கெயின் பண்ணி வாங்குற டேலண்ட். கரெக்டான பொருளை கரெக்டான ரேட்ல நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க தான் கில்லாடி. 7வது இறை வழிபாடு. எம்மதமும் சம்மதங்கிறதுக்கு சென்னை ஒரு வழிகாட்டி. சென்னையில எந்த ஒரு இடத்துக்கு நீங்க போனாலும் அந்த இடத்தோட அடையாளமா கண்டிப்பா ஒரு ஆன்மீக ஸ்தலம் இருக்கும். இனம், மதம், மொழின்னு எந்த வேற்றுமையும் இல்லாம இங்க வாழ்ற எல்லா மக்களும் சென்னை வாசிகள் தான். நீங்களும் உங்க இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு நல்லாசி பெற்றுக்கோங்க. 8வது ஒரு முக்கியமான டாபிக். உலகத்துல எந்த ஒரு ஊருக்கோ நாட்டுக்கோ நாம போனாலும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த இடத்தோட வரலாறு. சென்னையை பொறுத்தவரை இங்க ஏராளமான பிரம்மாண்டமான கட்டிடங்கள் இருக்கு. அதுலயும் ரொம்ப ஸ்பெஷல் ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் அண்ட் மியூசியம்ஸ். இந்தியாவோட சுதந்திரத்துல இருந்து சென்னையோட ஆட்சி, ஆளுமை எல்லாத்தையுமே நீங்க ஒண்ணு விடாம பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். 9th one, ஸ்டடீஸ் அண்ட் வேர்ட்ஸ். சென்னையை பொறுத்தவரை தமிழ்நாடு மட்டும் இல்லாம வேறு மாநிலங்கள், வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் பல பேர் இங்க வாழ்ந்துட்டு வராங்க. அதுக்கு காரணமே சென்னையில நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தாங்க. நமக்கு தேவையானதை போராடி ஜெயிக்கணும்னு தன்னம்பிக்கையும் தேடலும் இருந்தா தாராளமா உங்க லைஃபை இங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எந்த ஒரு பிளான் பண்ணாலும் அதை பிளான் பண்ணி பண்ணணும். சென்னைனாலே வெயில் பத்தி கவலைப்படுறவங்க தான் ஜாஸ்தி. ஆனா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். நீங்க சென்னையை சுத்தி பார்க்க வரதா இருந்தா நாங்க உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ற மந்த்ஸ் அக்டோபர் டு பிப்ரவரி. இந்த காலகட்டத்துல நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. என்ன அப்பப்போ மழை மட்டும் கொஞ்சம் எட்டி பார்க்கும். மழை உங்களுக்கு பிடிக்கும்னா டபுள் ஜாலி. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாங்க எதுவும் மிஸ் பண்ணிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல மிஸ் பண்ணாம சொல்லிடுறோம். தேங்க்யூ.